நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 765ல முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து முடிஞ்சது 768-9 அந்த சம்திங்கில் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 900ங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்லங்க, ப்ரீவியஸ் நம்மளா தான். மேஜரான சப்போர்ட்டுங்கிறது 500ங்க. அதுதான் அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டோட பாட்டம். இன்றைக்கி ஓப்பனிங் நிஃப்டியில் எப்படி இருக்கலாம்னா, ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணலாங்க. எதுனா நேற்று லோ வந்துச்சுலங்க, இந்த 650 இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இமீடியட் சப்போர்ட்டுக்கு வந்து இன்ட்ராடேக்கு உங்களுக்கு இந்த 600 லெவல் இமீடியட்டாக சப்போர்ட்டாக இருக்குங்க. ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 650 to 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க. ஓப்பன் ஆனுமே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியல, ஃப்ரைடே வேறு. ஸோ அதனால் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதாங்க, சப்போர்ட் எடுக்க தான் வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாங்க நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த லெவல் இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க, 250ங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குங்க. இந்த ஒரு 250 லெவல் வந்துட்டுனா இதுக்கு முன்னாடி நமக்கு மேஜராக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டுங்கிறது சேம் இது தாங்க இருக்கும், இந்த லெவல் தான் இருக்கும், 55,500. இன்றைக்கி ஓப்பனிங் இதுவும் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் ரொம்ப பெரிய அளவுக்கு கேப் டவுன் ஆகாதுங்க, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாங்க. இன்றைக்கி வீக்கெண்டு, இன்றைக்கி வீக்லி எப்படி முடிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஓரளவு கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் செல்லிங்க்கு திரும்பலைங்க, இன்னும் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோம், இன்றைக்கி எப்படி முடிக்குதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி எல்லாமேங்க ஓப்பன் ஆனதுமே என்ட்ரி வேணாங்க. ஸோ ஓப்பன் ஆகி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ட்ரி போய்க்கிறது நல்லதுங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது மிட் கேஃப். ஸோ மிட் கேஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப இந்த 13,000 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ 13,000க்கு மேலே இன்றைக்காவது போகுமான்னு பார்க்கலாம். இன்றைக்கும் மிட் கேஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவில் தாங்க ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 800 இந்த லெவல் தான் ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமேங்க இன்றைக்கி வந்து குரூசியல் பாயிண்டில் இருக்குது. மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போகிறது நல்லதுங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேஃப் எல்லாமே போத்துங்க. நீங்கள் எதில் போனாலும் சரி மார்க்கெட் ஒரு குரூஷியல் பிளேஸில் தான் நின்றுட்டுருக்கு. ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் ஸோ 7ஆம் தேதி ஆகஸ்ட் கான்ட்ராக்ட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 800 சப்போர்ட்டும் பில்ட் ஆகிருக்கு. மறுபடியும் நேற்று இன்ட்ராடேயில் ஜஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் செல்லிங் வச்சுலங்க, அதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் லைட்டாக பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 600 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுங்க. மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப 800 பிரேக் ஆனால் தான் இது வந்து திரும்ப உடஞ்சி திரும்ப என்ன ஆகுனா டேரெக்டாக எல்லாருமே வந்துட்டுனா 25,000 இந்த 900 இந்த ரெண்டுக்கும் ஜம்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம என்ட்ரி போகிறது நல்லதுங்க. நான் லைவுக்கு வரேங்க, லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.